சிக்கன் கோலா உருண்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 2 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், கரம் மசாலா பொருட்கள், கருவேப்பில்லை, 8 பல்லு பூண்டு, 4 துண்டு இஞ்சி, 1 கப்பு தேங்காய் துருவல் எல்லாத்தையும் போட்டு வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் அதையும் போட்டு வதக்கிட்டு, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம கழுவின சிக்கனை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அதையும் வந்துட்டு இப்போ சிக்கனோட சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயத்தை நறுக்கி போட்டுருங்க. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 4 ஸ்பூனு கடலை மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, தேவையான அளவு உப்புங்க. நல்லா பிசைஞ்சி எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ வந்துட்டு அழகாக உருண்டை பிடிச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா சூடான எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுங்க. சூப்பராக வரும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.